ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜிம்முக்கு போக டைம் இல்லை, நான் பார்க்குறதெல்லாம் சாப்பிடுவேன், நான் குண்டாக தான் இருப்பேன், ஆனால் என்னை ஒல்லியாக காட்டிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்போம். அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோட கடைசியில் ஒரு 3 டிப் கொடுக்க போகிறேன். அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் தவிர அவங்க அக்சசரிஸும் அவங்க ஃபுட்வேரும் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் அந்த கடைசியில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான 3 விஷயம் குண்டா இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குண்டா இருக்கவங்க வந்து டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பிளாக், ப்ரௌன், மெரூன் இந்த மாதிரி டார்க் கலர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டார்க் கலர் யூஸ் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்ட்ரா மசில்ஸ் வந்துட்டு வெளியில் தெரியாது. அதாவது ப்ரா பெல்ட், ஹிப் கிட்ட இருக்கிற மசில்ஸ் எதுவுமே வந்துட்டு வெளியில் தெரியாது. ஸோ நீங்கள் டார்க் கலராக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெஸ்டர்ன் டாப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஃபான் டாப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் உங்களை ஒல்லியாகவே காட்டும். ஜீன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, பிளாக் ஜீன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அது உங்கள் காஃப் மசிலையும் உங்கள் டைஸ் மசிலையும் வெளியில் காட்டாது. இதுவே நீங்கள் இண்டோ வெஸ்டர்ன் டாப்ஸ் யூஸ் பண்ணும்போதுட்டு இல்லாட்டி சுடிதார் யூஸ் பண்ணும்போதோ கண்டிப்பாக ஒரே கலரில் யூஸ் பண்ண முடியாது. வேறு வேறு கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் எப்படி நம்ம மசிலை மறைக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் ஸ்ட்ரக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்கள் எக்ஸ்ட்ரா மசில்ஸ் வெளியில் தெரியாமல் நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒல்லியாகவும் தெரிவிங்க. இப்போ 2வது டிப், வெர்டிக்கல் ஸ்டைப் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ணுங்கள். ஹரிசாண்டலாக சூஸ் பண்ணாதீங்க. வெர்டிக்கல்னா இலூஷன் காரணமாக நீங்கள் ஒல்லியாக தெரிவிங்க. அதாவது உங்கள் ஷர்ட்டாக இருக்கட்டும், உங்கள் பேண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் சாரியாக இருக்கட்டும், உங்கள் சுடியாக இருக்கட்டும், வெர்டிக்கல் ஸ்டைப் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெர்டிக்கல் லைன் வைடராகவும் இருக்கலாம், இல்லாட்டி தின் லைனாகவும் இருக்கலாம். வெர்டிக்கல் லைனே உங்களை ஒல்லியாக காட்டும். 3வது டிப், ஷேப் வியர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ஜீன்ஸ் போட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சாரீ கட்டும் போது ஹாஃப் பாடி ஷூட் யூஸ் பண்ணுங்கள். சுடிதார் போடும்போது ஃபுல் பாடி ஷூட் யூஸ் பண்ணுங்கள். ஷேப் வியர் வந்து உங்கள் மசில்ஸை ரொம்பவே கம்ப்ரஸ் பண்ணி காட்டும். 4வது டிப், சைடு ஸ்ட்ரைப் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ராக் பேண்ட் போடும்போது அதில் சைடு ஸ்ட்ரைப் இருக்கிறனால உங்கள் ஹிப்பில் இருந்து நீ வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட்டாக தெரியும். ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சுடிதாராக இருந்துச்சுன்னா உங்கள் ஓப்பனில் சைடு ஸ்ட்ரிப் வச்சிங்கன்னா உங்கள் ஹிப்பிலேருந்து லெக்கு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக காட்டும். ஸோ சைடு ஸ்ட்ரிப் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. 5வது டிப், இது ரொம்பவே முக்கியமான டிப்பு. குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் ப்ராடாக இருக்கும், நெக் மசில்ஸும் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்னா வி நெக் செலக்ட் பண்ணிக்கோங்க. வி நெக் யூஸ் பண்ணும்போதுட்டு ரொம்பவே ஒல்லியாக காட்டும். நம்ம நெக் மசில்ஸ்லாம் வந்துட்டு வெளியில் தெரியாது. 6வது டிப் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்ம்ஸுக்கான டிப். ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போது நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் போட்டிங்கன்னா ஆர்ம்ஸ் ரொம்பவே அசிங்கமாக தெரியும். ஸோ குண்டாக இருக்கிறவங்க 3/4 இல்லாட்டி லாங் ஸ்லீவோ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குண்டாக இருக்கிறவங்க ரொம்ப டைட்டாக போட்டாங்கன்னா அவங்கள ரொம்பவே குண்டாக காட்டும். ஸோ லூஸான கிளாத்திங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஷோல்டர்லாம் ஓகே தின்னாக இருக்குது, டம்மிக்கு கீழே ப்ராடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏ லைன் டாப் யூஸ் பண்ணலாம். அந்த காலத்துலலாம் ஸ்னோ ஒயிட்டு, பார்பி டால் அந்த மாதிரி அவங்களாம் வந்துட்டு ஏ லைன் டாப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ப்ராடாக இருக்கும், ஹிப்பு தின்னாக இருக்கும். ஏ லைன் டாப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைஸ் மசில்ஸ் வந்து தனியாக வெளியில் தெரியாது. ஸோ அதனால ஏ லைன் டாப் யூஸ் பண்ணுங்கள். மெயின் திங் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடு பாக்கெட்ஸோ இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ரோப்ஸோ சைடுலையோ ஃப்ரண்ட்லையோ தொங்குற மாதிரி செலக்ட் பண்ணாதீங்க. பிளெயின் டாப்பாக செலக்ட் பண்ணுங்கள். அது உங்களை ரொம்பவே ஒல்லியாக காட்டும். இது வந்துட்டு நம்மள நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். என் ஃப்ரெண்டு வந்து பஃப் கை வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு அது நல்லா இருந்துச்சு, எனக்கும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஃப் கை வைப்போம். அது பண்ணாதீங்க. குண்டாக இருக்கிறவங்க பஃப் கை வச்சிங்கன்னா ரொம்பவே ஷோல்டர் மசில், ஆர்ம்ஸ் மசில் எல்லாமே ரொம்ப பெருசாக காட்டிடும். ஸோ நீங்கள் சாரியாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், வெஸ்டர்ன் டாப்பாக இருக்கட்டும், இதிலெல்லாம் பஃப் கை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்த டிப், நீங்கள் செலக்ட் பண்ணுற டிசைன்ஸ் வந்துட்டு அடுத்தவங்களை பார்த்து செலக்ட் பண்ணாதீங்க. இது ரொம்பவே முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃப்ளாஸாக இருக்கணும், ஸ்மால் செக்குடாக இருக்கணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் டாப்ஸை. இதுவே பெரிய ஃப்ளாரோ இல்லை பெரிய செக்குடோ இருந்தால் அது உங்களை ரொம்ப குண்டாக காட்டும். ஸ்டேட்மெண்ட் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் பிரிண்ட்ஸ் இருக்கும். அதாவது சின்ன சின்ன பிரிண்ட்ஸ் நிறைய போட்டிருக்கும் அந்த டாப்பில். அதை தான் ஸ்டேட்மெண்ட் டாப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டாப்பை குண்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஒல்லியாக தெரிவிங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செட் ஆகாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணாதீங்க. குண்டாக இருக்கிறவங்க லாங் டாப் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்கள் டாப் வந்துட்டு நீக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது உங்களை லீனாக காட்டும். நீங்கள் ஷார்ட் டாப் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை ரொம்பவே குண்டாக காட்டும். அடுத்தவங்க அட்டென்ஷன் ஃபுல்லாக உங்கள் டைஸ்லையும் உங்கள் காஃப் மசில்லையும் தான் விழுகும். ஸோ நீங்கள் ரொம்பவே குண்டாக தெரிவிங்க. நீங்கள் வந்துட்டு லாங் டாப் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு சூட் ஆகும். ஷோல்டர் பேட், நம்ம வந்து சேஃப்டிக்காக ஷோல்டர் பேட் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அது யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஷோல்டர் பேட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஷோல்டர் வெயிட்டாக தெரியும், உங்களோட நெக் மசிலுமே அதிகமாக தெரியும். ஸோ ஷோல்டர் பேடை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து பேசிக் திங். மல்டி கலர் இருக்கிற மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா மசில்ஸ் எதுவுமே வெளியில் தெரியாது.
இப்போ வந்துட்டு நம்ம டாப்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ பேண்ட் எப்படி செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாரி லெகின்ஸோ, டைட் ஃபிட்டோ யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, அது உங்க டைஸ் மசில அதிகமா காட்டும். ஸோ, அதனால நீங்க வைடர் பேண்ட் யூஸ் பண்ணுங்க. அது மாரி யூஸ் பண்ணும்போதுட்டு நீங்க ரொம்ப ஒல்லியா தெரிவீங்க. நீங்க சுடிதார் போடுறவங்களா இருந்தா, கேதரிங்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. பட்டியாலா அந்த மாரி பேண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒல்லியா தெரிவீங்க. ஓகே. இப்ப வந்துட்டு குண்டா இருக்கிறவங்க எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். நான் வந்துட்டு இப்ப அவங்களோட அக்சஸரீஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு ஃபுட்வேர் பார்த்துடலாம். குண்டா இருக்கிறவங்க ஃப்ளாட் ஸ்லீப்பர் போடும்போது ரொம்ப ஷார்ட்டாவும் தெரிவாங்க, ரொம்ப குண்டாவும் தெரிவாங்க. ஸோ குண்டா இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சமா ஹீல் இருக்கிற மாரி உங்களோட ஃபுட்வேர செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அக்சஸரீஸ். குண்டா இருக்கிறவங்க எந்த மாரி அக்சஸரீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய அக்சஸரீஸா யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ஆப்போனன்ட்டா இருக்கிறவங்களோட அட்டென்ஷன் வந்துட்டு உங்களோட ஜுவல்லரி மேல தான் விழுகுமே தவிர்த்து, உங்களோட மசில்ஸ் மேல விழுகாது. குண்டா இருக்கிறவங்க ரொம்ப தின்னா செயினோ, தின்னா கம்மலோ போடும்போது ரொம்பவே பெருசா காட்டும் உங்கள. அதனால நீங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டெட், பெரிய நெக் பீஸ் அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணும்போதுட்டு, அது உங்கள சின்னதா காட்டும். மேக்ஸிமம் குண்டா இருக்கவங்க பெரிய ஸ்டெட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் சின்னதா தெரியும். ஸோ, அதனால பெரிய அக்சஸரீஸா யூஸ் பண்ணுங்க. ஃபேட்டா இருக்கிறவங்க என்ன மாரி பேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பேக் யூஸ் பண்ணலாம். பேக் சைட்ல இருக்க மசில்ஸ்லாம் வந்துட்டு வெளியில தெரியாது. இதுவே நீங்க ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பெரிய சைஸ் ஹேண்ட் பேக்கா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, அது மேக்ஸிமம் பாடிய வந்து கவர் பண்ணிடும். நீங்க கொஞ்சம் லீனா தெரிவீங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்